அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவானவர் தம்முடைய சபைக்கு வரும் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு வருகிற சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை யார் வஞ்சிப்பார்கள் என்பதும் கர்த்தருக்கு தெரியும். பெர்கமு சபையார் இருக்கிற இடத்திலே சாத்தானும் குடிகொண்டிருக்கிறான். சபையாரை சுற்றிலும் பாவிகளும் துன்மார்க்கரும் குடியிருக்கிறார்கள். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் பெர்கமு சபையார் குடியிருக்கிறார்கள். ஆனாலும் பெர்கமு சபையார் கர்த்தருடைய நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை பற்றும் விசுவாசத்தை பெர்கமு சபையார் மறுதலிக்கவில்லை. இவர்களை சுற்றிலும் சாத்தானுடைய சிங்காசனம் இருந்தாலும் பெர்கமு சபையார் நற்கிரியைகளை செய்கிறார்கள். இந்த உலகம் முழுவதிலும் சாத்தானுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் துன்மார்க்கம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சாத்தான் தன்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து துன்மார்க்கரை ஆளுகை செய்கிறான். பெர்கமு சபையாரை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல வார்த்தைகளை சொல்லி புகழுகிறார். அவர்கள் தம்முடைய நாமத்தை பற்றிக் கொண்டிருப்பதை கர்த்தர் சாட்சியாய் அறிவிக்கிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வெட்கப்படவில்லை. கிறிஸ்துவின் நாமத்தை பற்றிக் கொண்டால் தங்களுக்கு அவமானம் வருமோ என்றோ உபத்திரவம் வருமோ என்றோ பெர்கமு சபையார் யோசிக்கவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை பெர்கமு சபையாருக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் கர்த்தரை பற்றும் விசுவாசத்தில் உண்மை உள்ளவர்களாக, உறுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகி போகவும் இல்லை, விசுவாசத்தை மறுதலிக்கவும் இல்லை. பெர்கமு சபையார் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் குடியிருக்கும் போது அந்திப்பா என்பவர் கர்த்தருக்கு உண்மையுள்ள சாட்சியாக இருந்தார். ஆனால் சத்துருக்களோ அந்திப்பாவை கொன்று போட்டார்கள். கர்த்தரை பற்றும் விசுவாசத்தின் நிமித்தமாய் அந்திப்பா இரத்த சாட்சியாக மரித்தார். இந்த இடத்தில் சாத்தான் குடிகொண்டிருந்தாலும் அந்திப்பாவின் இருதயத்திலோ கர்த்தர் குடிகொண்டிருந்தார். அந்திப்பா இரத்த சாட்சியாக மரித்ததை பார்த்து பெர்கமு சபையார் பயந்து போய்விடவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பெர்கமு சபையை பற்றி கூறப்பட்டிருக்கும் காரியங்கள், கிரியைகள் கிறிஸ்துவின் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறது, விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கிறது. பழங்கால பாபிலோனியாவின் மார்க்க பிரிவினர் தங்களுடைய செயல்பாடுகளை பாபிலோனில் இருந்து பெர்கமுவிற்கு மாற்றிக்கொண்டார்கள். ஆகையினால் இந்த பட்டணம் சாத்தான் குடிகொண்டிருக்கும் இடம் என்று அழைக்கப்படுகிறது. விசுவாசிகள் தங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தரையே நம்பி ஜீவிக்க வேண்டும். விசுவாசத்தை ஏராளமானோர் மறுதலித்திருக்கிறார்கள். அந்திப்பாவை பற்றி அதிகமாக எந்த நிகழ்ச்சியும் தெரியவில்லை. இவன் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தான். ஆதி திருச்சபையில் அந்திப்பாவின் நடவடிக்கைகள் என்றொரு புஸ்தகம் இருந்தது. இவன் பெர்கமு சபையின் மூப்பனாக இருந்திருக்கலாம். வெண்கலத்தினால் ஒரு காளையை செய்து அதன் வயிற்றுக்குள் அந்திப்பாவை வைத்து அவனை உயிரோடு எரித்து பொசுக்கி விட்டார்கள் என்று திருச்சபை வரலாறு கூறுகிறது.